ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம க்ரீன் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணியில் பீஸை காணும் அப்படின்றாங்க. இது குஸ்கா அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ஜார் எடுத்து 2 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே பெருஞ்சீரகம், பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பிரியாணி இலை எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா 1-2 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு, லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன், 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே லைட்டாக இப்படி பாயில் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன் அரிசியை ஆட் பண்ண பிறகு உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ உப்பு ஆட் பண்ணி 3 விசில் வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சிடலாம். விசில் முடிஞ்ச உடனே திறக்காமல் தம்மில் வந்து ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக வெந்திருந்தது. இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. க்ரீன் குஸ்கா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.